தமிழகத்தில் முதல் முறையாக பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ. இதனால் வரை பொதுக்கூட்டத்தில் அவருடைய பேச்சை கேட்டவர்கள், அவரை தொலைவில் இருந்து பார்த்தவர்கள் எல்லாருக்குமே அவரை நெருக்கத்தில் பார்ப்பதற்கும் அவருக்கு தங்களுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவிப்பதற்கு இந்த ரோட் ஷோ எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல சாய்பாபா கோயில் பகுதியிலிருந்து ஆர்எஸ்புரம் தபால் நிலையம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த என்டையர் ரூட்ல ரெண்டு பக்கமும் மக்களும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிக அளவில் திரண்டு அவருக்கான வரவேற்பு கொடுக்கறதுக்கு அசம்பிளாக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்க சிறு மேடைகள் அமைக்கப்பட்டு இந்த பகுதியினுடைய கலை கலாச்சார நிகழ்ச்சிகள், மத்திய அரசாங்கத்தினுடைய பயனாளிகள் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மேடைகள்ல அவரை பார்ப்பதற்காகவும் அந்த கலை நிகழ்ச்சிகளை செய்வதற்காகவும் கலைஞர்களும் வர துவங்கிவிட்டார்கள். அதனால அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரோட் ஷோ, அதுவும் கோயம்புத்தூர்ல அப்படிங்கும்போது இது இயல்பாகவே ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் பிஜேபி தொண்டர்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தொலைவில் இருந்து பொதுக்கூட்ட மேடைகள்ல பிரதமரை பார்க்கறதுக்கும் நம்மளோட தெருவில் நம்மளுக்கு நெருக்கமாக ஒரு தலைவர் வருகின்ற பொழுது அவரை பார்ப்பதற்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம். கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இவ்வளவு நெருக்கத்தில் தலைவரை பார்க்கிறோங்கிறது, அவருக்கும் மக்களை நேரில் பார்ப்பதற்கு, அவர்களிடம் இருந்த வாழ்த்துக்களையும் அன்பையும் பார்ப்பதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கு. அதனால் முதன்முறையாக தமிழகத்தில் இந்த ரோட் ஷோ அப்படிங்கறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆர்வம், உற்சாகம் இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ அவங்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிருக்காங்க. அவங்க புதுச்சேரியில போட்டியிடுவாங்களா? யாரு போட்டியிடுவாங்க அப்படிங்கறத கட்சியினுடைய தேர்தல் குழு முடிவு பண்ணும். எதற்காக ராஜினாமா அப்படிங்கறதையும் அவங்களே தெரிவிப்பாங்க. சோ அதனால நாங்களும் மீடியால பார்த்துதான் அந்த ராஜினாமா தெரிஞ்சிருக்கோம். அதனால அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கோம். பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து, பக்கத்து தொகுதிகள்ல இருந்து மட்டும் வராங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்து வரல. இது இந்த பகுதி மட்டும்தான். லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த இடத்துல திரள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த ரோட் ஷோ முடிகிற இடம் ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆபீஸ். எப்பவுமே பிப்ரவரி 14 குண்டு வெடிப்பு நினைவு அங்கதான் அனுசரிக்கிறீங்க. அங்க அவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? 58 பேர் இறந்தாங்க. அவங்களுக்கு முன்னாள் துணை பிரதமர் திரு எல்.கே. அத்வானி அவர்களுடைய வருகையொட்டி அந்த இடத்தில் நடந்த அந்த குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது இன்றும் ஆறாத வடுவாக கோவை மக்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அந்த இடத்தில் அனைவரும் ஒன்று திரண்டு அஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே இடத்திற்கு இன்று இவ்வளவு பெரிய ஒரு கட்சியினுடைய, அதுவும் இன்று உலக அரங்கிலே தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்று ஒரு சிறந்த தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் அந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது உணர்வு ரீதியாக அந்த வெடிகுண்டு விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அது தொடர்புடைய ஒவ்வொருவருக்குமே அது அந்த ஞாபகத்தை நிச்சயமாக கொடுக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்தால் அந்த தியாகிகளுடைய அந்த உயிர் தியாகம் என்பதும் அவர்கள் சிந்திய அந்த ரத்தம் என்பதும் இன்று நம்முடைய தலைவர் அந்த இடத்திற்கு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படும். நினைவு தூண் கேட்டுட்டு இருக்கீங்க. பிரதமர் போனதுக்கு அப்புறம் அடுத்த தடவை அது அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நினைவு தூண் அப்படிங்கிறது முழுக்க உள்ளூர் அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயம். தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி அதற்காக குரல் கொடுக்கும், உழைக்கும். இந்திய கூட்டணியோட கூட்டம் நேற்று மும்பையில் நடந்தது. ராகுல் காந்தி சாரோட கூட்டத்தை பார்த்து பாஜக பயந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி நீங்க சிரிக்காம கேக்குறீங்க பாருங்க. என்ன சொல்றதுங்க, இன்னைக்கு அவங்க உருவாக்கின கூட்டணி ஒவ்வொரு மாநிலத்திலும் அது பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இன்றைக்கு யாரு தோல்வி பயத்துல யார் இருக்கிறது? அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. பிரதமர் மோடிக்கு எதிராக எல்லாத்தையும் ஒன்று திரட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. காங்கிரசினுடைய அவர்களுடைய அந்த போக்கு, அந்த போக்கினால் தான் இன்னைக்கு இத்தனை மாநில கட்சிகள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் யார்? காங்கிரஸ் கட்சியினுடைய காரணத்தினால் இன்று மாநில கட்சிகள் உருவாகி வந்துச்சு. இன்னைக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டோன்னா இன்னைக்கு அவங்க காங்கிரஸ் கட்சியை மதிக்கிற நிலைமையில் இல்ல. அதனால திரு ராகுல் காந்தி அவர்கள் அவங்களும் என்னென்னவோ நடந்து பாக்குறாரு, பேசி பாக்குறாரு, சாட்டை அடிச்சு அடுத்துக்கு பாக்குறாரு. ஆனால் he is not a serious political leader அப்படிங்கறதா இதுவரைக்கும் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. பாமக தேமுதிக அதிமுக கூட்டணி பாமகவோட பாஜக பேச்சுவார்த்தை இருக்கா? நாளை எங்களுக்கு அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களோட ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் சேலத்தில் இருக்கு. அநேகமாக நாளை வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதை பார்க்கும். நாளைக்கு அதை நிறைவாக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க திரும்ப சொல்றது ஒண்ணுதான்,
பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று நினைக்கின்ற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். நன்றிப்பா.